الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை திருக்குர்ஆனாகும். வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்களே ஆகும். மார்க்கத்தில் மிகவும் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொன்றும் தீமையாகும். ஒவ்வொரு தீமையும் நம்மை வழிகேட்டின் பக்கம் இட்டு செல்லும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும். அவ்வாறான வழிகேட்டில் இருந்து எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அகில உலகையும் படைத்து அன்போடு பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அற்றா பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களிருந்து இன்று வரை இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவில் கடைபிடித்து பிரச்சாரம் செய்த நல்லோர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்ற இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உலகில் பல உயிரினங்களை படைத்திருக்கின்றான். அதில் மனிதர்களாகிய நாம் நமக்காகத்தான் அனைத்தும் படைக்கப்பட்டது. மனிதர்களுக்காக தான் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் காற்று வானம் எல்லாமே அல்லாஹ் நமக்காக பார்த்து பார்த்து படைத்தது. அப்படி படைக்கப்பட்ட இந்த மனித பிராணி ஒரு சமூகமாக வாழக்கூடிய சமூக பிராணி. மனிதர்கள் ஒரு குடும்பமாகத்தான் வாழ முடியும். ஒரு குடும்பம் இல்லாமல் வாழ்க்கையை
முழுமையாக்கவே முடியாது. குடும்பம் அவ்வளவு முக்கியமானது. ஏதோ குடும்பம் என்பது மனித கூட்டம் அல்ல. நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட அமானிதம். குடும்பம் என்பது ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அமானிதம். தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதர்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்துதான் வாழ வேண்டும். ஒரு மனிதனுக்கான மகிழ்ச்சி, ஒரு மனிதனுக்கான மன நிம்மதி, ஒரு மனிதனுடைய சிறந்த கௌரவம், ஒரு நல்ல பண்பட்ட மனிதன் அவனுடைய வாழ்க்கை மேன்மேலும் சிறப்பாக ஆய்வதற்கும் அவன் வாழ்க்கை சீரழிந்து போவதற்கும் நல்ல ஆய்வு பண்ணி அடிப்படையா பார்த்தோம்னா இந்த குடும்பம் தான் காரணமா இருக்கும். ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி இல்ல, மன அமைதி இல்ல, அவனுக்கு சிறந்த வாழ்க்கை இல்லைன்னா அவன் குடும்பம் சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு நல்ல மகிழ்ச்சியாக மன அமைதியோடு சந்தோஷமாக ஒரு சிறந்த மனிதனாக சமூகத்தில் வாழ்கிறார்கள் என்றால் குடும்பமாக அவர்கள் சிறந்த குடும்பமாக இருக்கிறார்கள் என்ற பொருள். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் அந்த குடும்பம் வந்து சாதாரண பொழுதுபோக்க ஏதோ வீட்டுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுத்தோம் சாப்பிட்டோம் போனோம் இல்ல. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட அமானிதம். அது குறித்து நம்ம கேள்வி கேட்கப்படுவோம். குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவர்களுடைய பங்கையை சரியாக செய்தார்கள் என்று நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படும். குடும்ப தலைவராக அவர் தன் பணியை சரியாக செய்தாரா? குடும்ப தலைவியாக அந்த பெண்மணி அவர்கள் கடமையை சரியாக செஞ்சாங்களா? அந்த குடும்ப உறுப்பினர்களாக நாம் குழந்தைகள் யார் வேணாலும் இருக்கலாம், உறுப்பினர்கள் எல்லாரும் அவர்களுக்குரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக உணர்ந்து செயல்பட்டீர்களா என்று மறுமையில் கேட்கப்படும். மறுமையில் கேள்வி கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் குடும்பம். அப்ப அந்த குடும்ப விஷயத்துல இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கு? இன்றைக்கு பார்த்த பெரும்பாலான குடும்பங்கள்ல பொறுப்பில்லாத கணவன், மோசமான மனைவி, பண்பற்ற மகள், பெற்றோரை மதிக்காத மகன், இது போன்ற இது ஏதாச்சும் ஒரு குணநலன்கள் பண்பு நிறைந்த ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்காங்க. அப்ப எப்படி நாம சிறந்த குடும்பமாக மாறுவது? ஒரு அல்லாஹ் வழங்கிய அமானிதத்தை போட்டு பாதுகாத்து மகிழ்ச்சியாக மன அமைதியோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் நல்ல குடும்பம் அமையணும். அந்த நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும் என்றால் நாம முன்மாதிரி குடும்பத்துக்கு போகணும். அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினரையும் அகிலத்தாரை விட தேர்ந்தெடுத்ததாக குறிப்பிடுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனித்தனியாக சொல்ல அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் அவரது குடும்பத்தினரையும் அகிலத்தில் உள்ள எவரை விடையும் சிறந்ததாக தேர்ந்தெடுத்தான். உலகத்தில் உள்ள எதை விடவும் யாரை விடவும் சிறந்ததாக ஒரு குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்தை இம்ரானுடைய குடும்பத்தாரே அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்றான். ஏகத்துவத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தையே இந்த உலகத்தில் உள்ள வேற எவரை விடவும், அவர் யாராவது இருக்கட்டும், எவரை விடவும் தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்ப அல்லாஹ் ஒரு குடும்பத்தையே தேர்ந்தெடுத்து இதுதான் சிறந்த குடும்பம், இந்த உலகத்தில் உள்ள வேறு எந்த மனிதனிடமும் எதை விடவும் எவரை விடவும் எந்த குடும்பத்தை விடவும் இந்த குடும்பம் தான் சிறந்த குடும்பம் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நமக்கு முன்மாதிரியாக கொடுக்கிறான் என்றால் அந்த குடும்பத்தை பத்தி நம்ம பார்க்கணுமா இல்லை? அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்து அதுவும் சிறப்பித்துக்காக சொல்றான். உலகத்தில் உள்ள எந்த எவரை விடவும் சிறந்ததாக மேன்மையானவர்களாக அந்த குடும்பத்தினரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததாக திருமலை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால் நாம அந்த குடும்பத்தை பார்க்கணும். அந்த குடும்பத்தில் பல படிப்பினைகள் நமக்கு இருக்கு. அப்ப அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அதுல நமக்கு என்ன முன்மாதிரி இருக்கு, அதை ஏற்று நாம் பாடம் பயின்று நடைபெற்றால் தான் நம்மளுடைய குடும்பத்தை சீறு சிறப்பாக கொள்ள முடியும். நாம நிறைய பொருளாதாரம் வச்சிருக்கோம், நிறைய உறவுகள் வச்சிருக்கோம், அதனால நமக்கு மன அமைதி நிம்மதி சந்தோஷம் வந்து என்றால் வராது. இந்த முன்மாதிரியை பார்க்கணும். இந்த மார்க்கம், இந்த இறையச்சம், இந்த மறுமைக்கான சிந்தனை அது நம்ம குடும்பத்தில் ஆழமா ஊடுருவி இருக்கணும். அது மட்டும்தான் அவர்களை பாதுகாக்கும், நேரான வழியில் சத்திய பாதையில் கொண்டு செல்லும். அந்த குடும்பத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கப்பட்ட பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக அந்த ஊரை விட்டு இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வணங்கக்கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த பிரச்சாரத்தின் காரணமாக அந்த ஊரை விட்டு கிளம்பி செல்ல வேண்டிய சூழ்நிலை. சாரா அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலும் சொல்ல, தன்னுடைய கணவனோடு தன்னுடைய உறவுகளை, சொந்தங்களை, பந்தங்களை, சொத்துக்களை, தான் பிறந்த ஊற்றை, வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி போறாங்க. அதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கு. கணவன் எடுக்கக்கூடிய முடிவுகளை அப்படியே பின்பற்றி மனைவி செல்ல வேண்டும். கிளம்பி போறாங்க. போன பக்கத்து நாட்டுக்குள்ள போகும்போது அந்த நாட்டு மன்னன் இந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் இச்சை கொடுக்கிறான். அவர்களை அடைய துடிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல ஒரு பொய் சொல்றாங்க. கணவன் என்று சொன்னால் அவர்களை கொலை செய்து விடுவான் என்பதற்காக என்னுடைய சகோதரி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன பொய் சொல்றாங்க. ஆனாலும்
மன்னன் அவர் உயிரோடு விட்டுட்டு அவன் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அடையாளம் வைக்கும் பொழுது அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனையில் நமக்கு முன்மாதிரி இருக்கு. மிகப்பெரிய பிரார்த்தனை, சாதாரணமா இருக்கும், ஆனால் அவ்வளவு ஆழங்களும் அர்த்தங்களும் நிறைந்த அந்த பிரார்த்தனை. அதை அல்லாஹ்விடத்தில் அவங்க எப்படி கேட்கிறாங்க என்றால், இறைவா, நான் உன்னையும் உன் தூதரையும் நம்பிக்கை கொண்டிருந்தால், அல்லாஹ்ட்ட காப்பாற்ற சொல்லி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அவன் பெரிய மன்னன், கொடுங்கோலன், அவன் எப்படி நினைச்சா நிறைவேற்றிய தீர்வான். இந்த இடத்துல அல்லாஹ் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் என்று உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் என்னை நீ காப்பாற்றணும். ஏன் காப்பாற்றணும்? நான் உன்னையும் உன் தூதரையும் நம்பிக்கை கொண்டிருந்தால் என்னை நீ காப்பாற்றணும். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் எப்ப நம்ம காப்பாற்றுவான், அல்லாஹ் எப்ப நம்ம உதவி பண்ணுவான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கணும். அது ஒரு படிப்புல இருக்கு. அது நம்மளுடைய பொருளாதாரம் காப்பாற்றும், பக்கத்தில் இருக்கிறவங்க காப்பாற்றுவோம், நம்ம சொந்தம் காப்பாற்றும், அரசாங்கம் காப்பாற்றும். அல்லாஹ் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவோம். அது எப்படி காப்பாற்றுவான்? நாம் உண்மையான மூமினாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக இருக்கணும். அப்படி இருக்கணும். என்ன செய்யணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் நம்பிக்கை கொண்டிருக்கணும். நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன். எனது பெண்மையை என் கணவரை தவிர மற்றவரிடமிருந்து காப்பாற்றி இருந்தால், அடுத்த நம்ம வைக்கிறாங்க, நான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் நம்பிக்கை கொண்டிருந்தேன். என்னுடைய பெண்ணை, என்னுடைய கற்பை, என்னுடைய கணவனை தவிர யாருக்கும் நான் எல்லாரிடமிருந்து காப்பாற்றி இருந்தால், நான் அந்த அளவுக்கு கவனமாக கண்ணியமாக நான் வாழ்ந்திருந்தால், இந்த இறை மறுப்பாளனை என்னை ஆட்கொள்ள விடாதே என்று பிரார்த்தித்தார். எப்படிப்பட்ட பிரார்த்தனை! ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் இதுல முன்மாதிரி இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவங்க உறுதியா நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ளணும். நம்முடைய கற்பை நமக்கு உரித்தானவர் தவிர மற்றவர்களிடம் காப்பாற்றி இருந்தால், யா அல்லாஹ் இந்த கைவரம் வந்து என்னை காப்பாற்று என்று சொன்னார்கள். அவனுக்கு வலிப்பு நோய் வந்து விழுந்தானே, வலிப்பு நோய் வந்துச்சு. அல்லாஹ் காப்பாற்றினான். ஏன் காப்பாற்றினா? அவர்களுடைய பிரார்த்தனை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய வழிமுறை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, இந்த அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, மறுமைக்கு பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர்களும் இந்த கட்டளைகளை ஏற்று செயல்படுத்தக்கூடிய பெண்மையாக அந்த அம்மா இருந்தாங்க. அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அப்ப அந்த குடும்பத்தையே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு இப்படிப்பட்ட கடுமையான சோதனை, கடுமையான சூழ்நிலை. அந்த நிலையில் அல்லாஹ்வை தவிர காப்பாற்ற யாரும் இல்லை. அல்லாஹ் எப்படி காப்பாற்றுவான்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியாராக நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம அமைக்கணும். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படி அவருடைய வாழ்க்கை முறையை அமர்த்தார்கள். அதனாலதான் அந்த குடும்பத்தில் அவங்க சிறந்தவங்க. அந்த குடும்பத்தை அல்லாஹ் அகிலத்தாரை விட சிறந்த குடும்பமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதுக்கடுத்து யாரு? இன்னொரு மனைவி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீண்ட காலமா குழந்தை இல்லை. இன்னைக்கு கல்யாணம் முடிச்ச ஒரு 2 ஆண்டு ஆயிட்டால குழந்தை கட்டி பார்க்கிற முதல் கேள்வி எல்லாம் என்னுடைய பாரு, நம்ம குழந்தை இல்லை. இந்த சமூகத்துல அவ்வளவு பெரிய நெருக்கடிகளையும் மன உளைச்சலையும் தரக்கூடிய விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பல ஆண்டுகள் குழந்தையா அல்லாஹ் வழங்க. அவர்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைக்கு மேல் பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய கலீம், அல்லாஹ்வுடைய நண்பர், ஏகத்துவத்தின் தந்தை, நமக்கு வழங்கப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கம் தான். நாளைக்கு மறுமையில் அவருக்கு தான் முதல் ஆடை என்ற கண்ணியம் வழங்கப்படுது. இவ்வளவு சிறப்பு மிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சோதனை. குழந்தை கொடுக்கவே இல்லை. இறுதி காலகட்டத்தில், வயதான காலகட்டத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தைய கொடுக்குறாங்க. குழந்தை பிறந்துருச்சு. அல்லாஹ்விடத்தில் அடுத்த கட்டளை வருது, அடுத்த சோதனை வருது. அந்த குழந்தை பெற்ற அந்த உடம்போடு அந்த பெண், அந்த அம்மாவையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கொண்டு போய் மக்காவுல நடுக்காட்டுல விட்டுவாங்க. இப்ப இருக்க மக்கா இல்ல, இப்ப செல்வ செழிப்போடு ஜேஜேன் இருக்கு. அப்ப அங்க யாருமே இல்ல. விஷ ஜந்துகளும் மிருகங்களும் மட்டுமே உலாவக்கூடிய, குடிக்க தண்ணீர, உண்ண உணவை நினைத்து கூட பார்க்க முடியாத, மனித ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த மக்காவினுடைய பகுதியில் சென்று விட்டு வருவார் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போய் விடுறாங்க. அப்ப அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுதான் முன்மாதிரி. அவர் கேட்ட ஒரே கேள்வி, அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு கட்டளையிட்டானா என்பது மட்டுமே. கருணம் இருந்து ஆம் என்ற பதில் வந்தவுடன், அப்படியானால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று கூறி மறுவார்த்தை பேசாமல் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டார். நடுக்காட்டுல கை குழந்தை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு. கடைசி காலகட்டத்தில் இந்த வயசுல குழந்தை பெருமா கிடைக்குமா என்று நம்பிக்கையில் இருந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்து, அந்த குழந்தையும் அந்த குழந்தைய அந்த தாய் பண்ண பச்சை உடம்பை கொண்டு போய் விஷ ஜந்துகளும் மிருகங்களும் நடமாடக்கூடிய, ஆள் நடமாட்டமற்ற, உணவோ தண்ணியோ கிடைக்காத அந்த பகுதியில் கொண்டு போய் நடுராத்திரில விட்டுட்டு வர வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று செயல்படுத்துறாங்க. அந்த பெண்மணி, இது அல்லாஹ் கிட்ட கட்டளையா? அப்ப அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். அல்லாஹ் சொன்னான் என்றால் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வணக்கமாயிருக்கு.
ஒவ்வொருத்தரும் ஹஜ்ஜில் போய் என்ன செய்யறோம்? தொங்கு ஓட்ட ஓடுறோம்ல, சபா மருவாவுக்கு இடையில அந்த அம்மா போனாங்க. அந்த குழந்தைக்காக தண்ணீர் வேண்டி இந்த மலை உயரத்துல ஏறி பார்த்தாங்க, அந்த மலை உயரத்துல ஏறி அங்கும் இங்கும் ஓடினாங்க. அவர்கள் செய்த அந்த செயல் ஒட்டுமொத்த மூமின்களுக்கு வணக்கமாக மாறிவிட்டது, கடமையாக மாறிவிட்டது. நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்களா, நீங்க ஓடுங்க, தவா பண்ணுங்க, சைத்தான் மீது கல்லறிங்க. இது பூரா அவருடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தை பூரா அல்லாஹ் நமக்கு வணக்கமாக ஆக்கி இருக்கிறான் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை அவ்வளவு உறுதியான நம்பிக்கையாக இருக்கு. என்னை அல்லாஹ் கிட்ட கட்டளை என்றால் நான் கட்டுப்படுறேன். கணவரே இவ்வளவு கொடுமையான சூழ்நிலை விட்டு போனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். அந்த உறுதியான நம்பிக்கையில போனாலும் அந்த தியாகத்தின் வெளிப்பாடு தானே இன்னைக்கு வரைக்கும் அது நமக்கு வணக்கமாக மாறி இருக்கிறது. அதனாலதான் அந்த குடும்பம் அல்லாஹ்விடத்தில் சிறந்த குடும்பமாக இந்த உலகத்தில் உள்ள எதை விடவும் எவரை விடவும் தலை சிறந்ததாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் என்றால் இது. அடுத்து யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் பள்ளிவாசல தன்னுடைய தந்தையோடு அவங்களுடைய இளமை பருவத்தை பாருங்க. இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? அவர் இளமை பருவத்தில் அந்த காபத்துல்லா, இப்ப இருக்கிற காபத்துல்லா, அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து கட்டுறாங்க. அல்லாஹ் வணங்குவதற்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்று அந்த ஆலயத்தை கட்டி முடித்துட்டு, அல்லாஹ் இந்த பணியை பொருந்திக்கொள், இதற்கான நன்மை எங்களுக்கு வழங்கு. இப்படிப்பட்ட மகன் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய பள்ளியை கட்டி அல்லாஹ்விடத்தில் அதற்காக நன்மை எதிர்பார்க்கின்ற ஒரு மகன், இப்படிப்பட்ட மகனை தூக்கி போட்டு அறுக்குமாறு கனவு வருது. அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வருது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குர்பானி கொடுக்க சொல்லி கட்டளை வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? செவிவிட்டோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ் சொல்லிட்டாலும் மகனாவது மகளாவது மனைவியாவது குடும்பமா ஏதாவது அல்லாஹ் சொன்னதை செய்யணும். அவங்க அதுக்கு தயாராகிறாங்க. மகனே, உன்னை நான் அறுப்பதாக கனவு கண்டேன் என்று இப்ராஹிம் நபி கூறிய போது, என் தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்கள் ஒருவனாக காண்பீர்கள். இப்படிப்பட்ட மகன் இன்னைக்கு நம்ம மகனை ஃபஜ்ர் தொழுக வாடான்னு எழுப்புனா எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்குறான். ஃபஜ்ர் தொழுகை கடமையான தொழுகை, அதை தொழுகணும். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுதான் அன்றைய நாள்ல அல்லாஹ்வுடைய பொறுப்புல நம்ம வருவோம். அப்ப நான் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்தால் என்னுடைய குடும்பமும் அல்லாஹ்வுடைய பொறுப்புல வரணும் என்ற ஆசையில நம்ம எழுப்புனா, வீட்டுல இருந்து பெண்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு. அவன் நைட்லாம் படிச்சுட்டு தூங்குறான், அவனை போய் எழுப்புறீங்க, நீங்க போய் தொழுவுங்க. இப்படிப்பட்ட குடும்பமாக தான் நம்ம குடும்பம் இருக்கு. ஆனால் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதற்காக அல்லாஹ்விடம் கட்டளை வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? நீங்க அல்லாஹ் கட்டளைப்பட்டதை செய்யுங்க, என்னை பொறுமையாளர் ஒருவராக காண்பீர்கள், நான் எதற்கு தயாராக அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய மகனாக அவர் இருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் அகிலத்தாரை விட சிறந்த குடும்பமாக அந்த குடும்பத்தை ஏன் தேர்ந்தெடுத்தான் தெரியுதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்க குடும்பமாக இருந்தாலும் அனைவரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வை மட்டும் நம்பக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் அது என்ன ஏது என்று பார்க்காமல் அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக அந்த குடும்பம் இருந்தது. அதனால்தான் அந்த குடும்பம் தலை சிறந்த குடும்பமாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இது போலதான் நம்ம குடும்பத்தை உருவாக்கணும். நாம என்னதான் நம்ம பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்து 24 கண்காணிப்பில் வைத்திருந்தாலும் அவர்களுடைய உள்ளம் கெட்டுவிட்டால் அனைத்தும் கெட்டுவிடும். இதே அந்த பெண் குழந்தைகளுடைய உள்ளத்துல சிறு வயது முதலே இந்த மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த இறை அச்சத்தையும் அவருடைய உள்ளத்தில் புகுத்தி வளர்த்தால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய இறை அச்சமும் மறுமைக்கான சிந்தனையும் வந்துவிட்டால் நீங்க எப்படிப்பட்ட சம்பந்தத்தை கொண்டு போய் விடுங்க, அவங்க தப்பிச்சு பொழைச்சு கரெக்டா இருப்பாங்க. நம்மளுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய இறையச்சம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது எந்த பாதுகாப்பு தேவையில்லை. அந்த மன்னன் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு இருந்துச்சு? தன்னுடைய கணவனே என்ன செய்யறாங்க, என்னுடைய சகோதரி என்று பொய் சொல்லி தன்னுடைய காப்பாற்றக்கூடிய நிலைமை. அப்படிப்பட்ட கொடுங்கோல அந்த இடத்துல அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற உறுதியாக அவர்கள் இருந்தாங்களா இல்லையா? அப்ப நம்ம வீட்டு பெண்களையும் குழந்தைகளையும் அந்த நிலையில வைக்கணும். அவங்களுக்கு தேவையான மார்க்கத்தையும் இறையச்சத்தையும் மார்க்க அறிவையும் கொடுக்கணும். மறுமைக்காக வாழ வேண்டும், மறுமையில் கேள்வி கேட்கப்படுவோம் என்ற சிந்தனை அவர்களை நாம உருவாக்கினோம் என்றால் நமக்கு எந்த பயமும் இல்லை, நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நம்ம குடும்பத்தில் வரும். உலக கல்வி முக்கியம் தான். ஆனா அந்த உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு கொடுக்கிறோமா? அப்புறமே நம்ம சிறந்த குடும்பமாக மாற முடியும். ஒரு ஸ்கூல்ல லீவ் எடுக்கிறதுக்கு ஒரு பக்கத்துக்கு லெட்டர் எழுதி போன் போட்டு அத்தாமா போய் கெஞ்சி எல்லாம் லீவ் எடுப்பாங்க. மதரசாவுக்கு பாருங்க, இந்த மணி ஆச்சு நாளைக்கு போய்க்கணும். மார்க்க கல்வி, இறையச்சத்தை புகட்டக்கூடிய கல்வி, இம்மையிலும் மறுமையிலும் உதவக்கூடிய கல்வி, ஒரு குடும்பத்தில் மன அமைதி நிம்மதியும் சந்தோஷத்தையும் வழங்கக்கூடிய கல்வி. அந்த கல்வி ஏதோ டைம்ல இருந்தா போறோம்,
4 நாள் போயிட்டு நான் அஜெக்ட் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, சும்மா போய்க்கிறேன், அடுத்து போய்க்கிறேன். இந்த வருஷம் 10th மாசம் நிப்பாட்டிடுவோம், அடுத்த வருஷம் படிச்சுக்கிறோம். 10th படிச்சா போதுமா? மறுபடியும் அந்த 10th உங்களுக்கு உதவுமா? இங்க நம்ம சிறப்பாக வாழணும், அதற்கான வழிமுறைகளை செய்யணும், உலக கல்வி கட்டாயம் இருக்கணும். அதுவும் மார்க்கத்தின் அடிப்படை தான். நாம் கற்ற கல்வி பிறருக்கு அதன் மூலம் நன்மை செய்யணும், அதன் மூலம் நன்மை பெற முடியும். அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. அதை விட முக்கியம் மார்க்கம், அதை விட முக்கியம் இறையச்சம், அதை விட முக்கியம் மறுமை. அதுக்கான நம்முடைய ஏற்பாடு என்ன இருக்கு? இந்த மார்க்கம் சார்ந்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை கேட்கக்கூடியவர்களாக, பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக, குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக நம்முடைய குடும்பம் இருந்தால் இந்த முன்மாதிரி குடும்பத்துக்கு கொஞ்சமா நம்ம பக்கத்துல போவோம். அதற்கான முயற்சி நம்மளோட இருக்கணும். அதனால அல்லாஹ் திரும்ப குர்ஆன்ல சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அதான் சொல்றான், நீங்க மட்டும் நரகத்துல இல்ல, உங்க குடும்பத்தை நரகத்துல இருந்து காப்பாற்றணும். அல்லாஹ்வோட கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி ஏற்றி செயல்படுத்தணும். அதான் சிறந்த குடும்பம். அப்ப அல்லாஹ்வோட கட்டளை இடுறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவர் சொல்லல, எத்தனை பேர் ஃபஜ்ருக்கு நாம எந்திரிச்சு வரும்போது நம்ம குடும்பத்தை எழுப்பணும். அப்ப நம்ம குடும்ப நரகத்துல போட்டுமா? நம்முடைய மனைவி நரகத்துக்கு போட்டோம், நம்முடைய தாயார் நரகத்துக்கு போட்டுமா? நம்ம மகள், நம்ம பாசமா வளர்க்கக்கூடிய மகள், அன்போடு வளர்க்கக்கூடிய மகன், அவங்க நரகத்துக்கு போட்டுமா? ஒரு தேர்வு ஏதாவது முக்கியமா இருந்தா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அவனுக்கு தயார்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய தாய் ஃபஜ்ருக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அந்த கல்வி அவனை காப்பாற்றும், அந்த கல்வி அவனுக்கு எதிர்காலத்தில் பொருளாதாரத்தை தரும், அந்த கல்வி நம்மளுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்தும் என்று நினைக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஃபஜ்ர் தொழுகையை தொழுது அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நம்ம குழந்தை வந்தாலே போதும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை என்று அந்த குடும்பம் ஏன் நினைக்க மறுக்கிறது? அப்புறம் நம்ம தலை சிறந்த குடும்பமாக இருக்க முடியும். இந்த குடும்பத்தை பத்தி மார்க்கம் எந்த அளவுக்கு நம்ம எழுதுனா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மனிதர்களே சிறந்தவர் யார்? 5 நேரம் தொழுது நல்லா ஒழுக்கமா இருந்தா நீ சிறந்தவன் அல்லாஹ் சொன்னாங்களா? சமூகத்தில் சிறந்தவர், மனிதர்களில் சிறந்தவர் என்பவர் தன்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவர், தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மனைவி இடத்துல சிறந்தவர். அப்போ ஒரு மனிதன் சிறந்த மனிதன் என்றால் தன்னுடைய மனைவி இடத்துல சிறந்தவர். என் புருஷனை போல இல்லைன்னு பேர் வாங்கணும். நாம் என்ன பற்றி, நம் கணவரை பற்றி என்ன சொன்னாலும் என் கணவர் அப்படி இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மனைவி இடத்தில் அந்த கணவன் சிறந்தவனாக இருந்தால்தான் அல்லாஹ் இடத்தில் சிறந்தவர், சமுதாயத்தில் சிறந்தவர். அப்ப குடும்பத்துக்கு முக்கியத்துவம் நமக்கு விளங்குதா இல்லையா? மனைவி இடத்துல சிறந்தவர்களா எத்தனை பேர் இருக்கும்? இந்த நாட்டில் நம்ம ஆட்சியாளரை மனைவி சிறந்த தேர்ந்தெடுத்து வர வச்சிருக்கோம். இந்த இந்திய நாட்டை ஆளக்கூடியவர் தன்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவரா? இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் இந்த மனைவி இடத்தில் சிறந்தவரா? நாம நம்முடைய ஆட்சியாளர்கள் கூட அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் சிறந்தவன் என்று நீங்கள் பார்க்கணும் என்றால் அவர் தன்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவராக இருக்கணும். அப்ப நம்ம ஒரு மனுஷன் சிறந்த மனுஷனுக்கு அளவுகள் என்னது? அந்த குடும்பத்தில் சிறந்தவன் தான், குறிப்பாக அந்த மனைவி இடத்தில் அவர் சிறந்தவராக இருக்கணும் என்று அந்த குடும்ப முக்கியத்துவத்தை மார்க்கம் சொல்லுதா இல்லையா? இன்னைக்கு நம்ம நிம்மதியான குடும்பமா இருக்கோம். நமக்கு ஏதாவது அழுத்தங்கள் கஷ்டங்கள் இருக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்துல வந்த கஷ்டத்தோட நமக்கு இருக்கா? நாம வாழும் காலத்துல அந்த பக்கத்துல பாலஸ்தீனத்துல பாக்குறோம், அங்க ஒவ்வொரு குடும்பமும் தன் குடும்பத்துல ஒருத்தரை இழந்துட்டு, ஒருத்தர் கை இல்லாம கால் இல்லாம பெத்த குழந்தை இழந்து, அல்லது அந்த குழந்தை தாய் தந்தை இருவரையும் இழந்து, அந்த நிலையிலும் அவர்கள் குடும்பத்தோடு இப்போதும் பேணி உறுதியாக வாழ்கிறார்கள். எந்த நேரம் எப்ப வந்து குண்டு போட்டு நம்ம சாவோம் என்று தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில் நம்ம குடும்பங்கள் இருக்கா? இன்று ஈரான் போன்ற நாடுகள்லையும் ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு நாள் அஞ்சு நடுங்கி வாழக்கூடிய நிலைமையில் அந்த குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆனா நமக்கு அந்த கஷ்டம் இல்ல, அதனால நமக்கு தெரியல, இந்த மார்க்கத்தோட அருமை தெரியல. இந்த மறுமை பற்றிய சிந்தனை நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வராம வேற எதையோ கொண்டு வரோம். நல்ல வீடு கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், அவ்வளவு கட்டி படிக்க வைக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும் என்ற உலக தேவைக்காக இந்த உலக மோகத்தில் வாழக்கூடியவர்கள் நம்முடைய குடும்பம் மறுமையில அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நம்மளும் அது மாதிரி குடும்பமாக மாற வேண்டும் என்று நம்ம எத்தனை பேர் முடிவு செய்கின்றோம்? அதனால அல்லாஹ் இறுதியாக சொல்கின்றான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறலும் ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்காதீங்க. குடும்ப விஷயங்கள்ல, நன்மையான விஷயங்கள்ல, உறவுகளை பேணுறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துக்கங்க. பாவமான காரியங்கள், வரம்பு மீறின காரியங்கள்ல இருக்காதீங்க என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறானா இல்லையா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆண் தன் மனைவி மக்களின் பொறுப்பாளன், ஒரு பெண் தன் கணவரின் வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள்.
நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே, உங்கள் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ ஒரு குடும்பத்துல எல்லாத்துக்கும் பொறுப்பு அம்மா தான். ஒரு பெண்ணுக்கும் பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு மாமியார் கூட சண்டை போட்டு தன்னுடைய சொந்த தாய் தந்தையை போல அவங்க பார்க்க மறுக்கிறாங்களே. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு பெண் தன் கணவனுக்கும் வீட்டுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும், அந்த வீட்டுக்கே அந்த பெண்மணி தான் பொறுப்பாளி. ஒரு பெண் திருமணம் முடிச்சு வந்துட்டா அந்த வீட்டுல உள்ள அனைத்து உறவுகளுக்கும் பொறுப்பாளி அவங்க தான். நான் என் வீட்டுக்கார மட்டும் பார்ப்பேன், தனியா பிரிச்சு கூட்டு போயிருவேன், அவங்கள பார்க்க மாட்டேன். அப்ப அது பொறுப்பு இல்லையா? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இது கொடுத்து விசாரிக்க மாட்டானா? விசாரிப்பானா இல்லையா? இது எதையும் கண்டுக்கிறதே இல்லை கணவர்மார்கள். வெளியில போய் சம்பாதிச்சு வந்து கூட்டிட்டு சாப்பிட்டு மொபைலை பார்த்து டிவி பார்த்துட்டு தூங்கி இருந்துச்சு மறுநாள் காலைல வேலைக்கு போகுது. அமர்ந்து குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணுமா இல்லையா? நாம் குடும்பத்தோடு நேரம் செலவழித்தால்தான் நம்ம குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். எந்த இடத்துல சரி பண்ணணும். ஒரு கட்டடத்துல ஒரு தூண் அடிச்சுட்டா அந்த கட்டடமே வீணா போயிடும். அப்ப நம்ம குடும்பத்துல தாய் வெளியே தவறி போறாங்களா, மார்க்கத்தை விட்டு விலகி போறாங்க, நம்முடைய மகன் சொல் பேச்சு கேட்காம படிக்காம இருக்கானா, நம்முடைய மகள் எந்த மாதிரி இருக்கிறாள், இது எல்லாம் நாம் தெரிய வேண்டும் என்றால் குடும்பத்தோடு அமர்ந்து பேசி பல விஷயங்களை பேசி நாம் உறவுகளை மேம்படுத்தும் போதுதான் அதில் உள்ள பலவீனங்கள் நமக்கு தெரிய வரும். அவங்க பேச்சுல தெரிய வரும், அவங்க செயல்பாட்டுல தெரிய வரும். இது எதையுமே கண்டுக்கிறது இன்றைய வீடுகள். நேரம் போல மொபைலை பார்க்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, டிவியை கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டியது, தூங்க வேண்டியது. யாரா ஏதாச்சும் வேற வேலை இல்லை, போ நானே வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு அழுது செலுத்து வந்திருக்கேன். அப்ப குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க நாம் குறைத்தோமையானால் அந்த குடும்பம் அந்த மாதிரிதான் பண்பட்ட குடும்பம், பண்பில்லாத குடும்பமா போயிடும். அவங்கவுங்க அவர்களுக்கு தெரிந்த வழியில போயிடுவாங்க, மனவச்சையின்படி போயிடுவாங்க. அப்ப மார்க்கத்தின் அடிப்படையில் வர வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் நம்ம ஆண்கள் குறிப்பாக ஒரு நாளைக்காவது, ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது, ஒரு அரை நாளாவது தன்னுடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்கணும். உட்கார்ந்து பல விஷயங்களை பேசலாம், குடும்ப விஷயங்களை பேசலாம், அரசியல் விஷயங்களை பேசலாம், மார்க்க விஷயங்களை பேசலாம். இது போன்ற விஷயங்களை பேசி சிரித்து மகிழும் பொழுதுதான் அந்த குடும்பத்தில் உள்ள பலவீனங்கள் நமக்கு தெரியும். எங்க நம்ம சரி பண்ணணும், யாரை சரி பண்ணணும் என்பது நமக்கு புரிய வரும். அப்படி புரிந்தால்தான் அவங்க உள்ளத்துல இறையச்சத்தை ஊட்டி நல்ல ஒரு பண்பட்ட குடும்பமாக மாற்ற வேண்டும். அவ்வாறு வாழக்கூடிய குடும்பமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியார் புரிவானாக. வாகித்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும் அழைப்பு பணியின் முக்கியத்துவம். நாம் ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமையாக இருப்பது அழைப்பு பணி. தொழுகை எப்படி நம்ம கடமையோ அதுபோல் நாம் எப்போ களிமா சொன்னோமோ, எப்போ அல்லாஹ்வை மட்டும் வணங்குவோம், அல்லாஹ் தூதரை மட்டும் பின்பற்றுவோம் என்று வந்தோமோ அடுத்த நொடியே நம் மீதான கடமை என்பது இந்த அழைப்பு பணி. அப்ப இந்த அழைப்பு பணியை தனியா போய் செய்வதற்கான சிரமங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுதான் ஒரு ஜமாத்தாக இணைந்து செயல்படுகிறது. அதனால நம்ம ஜமாத் ஒவ்வொரு செயல் திட்டமாக வகுத்து பல்வேறு செயல் திட்டங்களை இதுவரைக்கும் சிறப்பான முறையில செயல்படுத்தி இந்த மக்கள் மத்தியில இந்த மார்க்கத்தை கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இந்த 10 மாதங்கள், அதுல 2 மாதங்கள் முடிஞ்சிருச்சு, இது 3வது மாதம். 10 மாதங்கள் அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்ற தலைப்புல ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவை எடுத்து அதை நம்ம செயல்படுத்திட்டு வரோம். இந்த ஜூன் மாத அஜெண்டாவாக குழந்தைகளின் தோழர் நபிகள் நாயகம், குழந்தைகளை எப்படி பராமரிக்கணும், குழந்தைகளோட எப்படி சேர்ந்து வாழணும், குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி எப்படி புகட்டணும், குழந்தைகள்கிட்ட எப்படி அன்பு காட்டணும், அவங்களுடைய விஷயங்களை எப்படி புரிஞ்சு நடந்துக்கிறணும், இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி என்ன, மார்க்கம் காட்டிய வழி என்ன, இதையெல்லாம் இந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யணும் பகுதியாக பல செயல் திட்டங்களை நம்ம வகுத்திருக்கோம். அதுல முக்கியமாக இப்ப கோயம்புத்தூர்ல சூலூர்ல நடந்த அந்த ஒரு இளம் பெண்ணுக்கு பச்சை குழந்தைக்கு நடந்த நமக்கெல்லாம் தெரியும். அப்ப எத்தனையோ ஆட்சியாளர்கள் வர்றாங்க, வர்றவங்களாம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா சமூகத்துல அவர்களுக்கான பாதுகாப்பு கிடைச்சிருக்கா? கிடைக்காது. அப்ப அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அதற்கு கடுமையான அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் அந்த கடுமையான சட்டங்களை இயற்றினால் மட்டும்தான் அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப அந்த கடுமையான சட்டங்களை இயற்ற வலியுறுத்தியும் அந்த குழந்தைகளுக்கான விழிப்புணர்வாகவும் ஒரு பேரணியை 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு முழுவதும் கிளை ஒவ்வொரு கிளையிலோ அல்லது ஒரு மாவட்டமாக இணைந்தோ பேரணிகளை நடத்த வேண்டும் என்று நம்ம ஜமாத் முடிவு செய்திருக்கிறோம். மதரசாக்களை ஆரம்பிப்பது, மதரசாக்களுக்கு பெண் குழந்தைகளை ஆண் குழந்தைகளை அதிகமாக கொண்டு வருவது, அவர்களுக்கான நபிமொழியை சொல்லி அவர்களை திரும்ப ஒப்புவிக்க சொல்வது, பல செயல் திட்டங்கள் இருக்கு இந்த மாசத்துல. அதுல முக்கியமாக இந்த பேரணியை நம்ம வடிவமைச்சிருக்கோம். எல்லா குழந்தைகளுக்கும் என்ன சொல்றாங்க ஸ்கூல்ல, குட் டச் பேட் டச் சொல்லி தரான்னு சொல்றாங்க. மார்க் என்ன சொல்லுது? டோன்ட் டச். தொட வேண்டிய வேலை என்ன இருக்கு? சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ பொம்பளை பிள்ளைய தொட வேண்டிய வேலை நமக்கு என்ன இருக்கு?
அப்ப நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியது டோன்ட் டச்ன்றதான் சொல்லித்தரணும். அப்ப அது சம்பந்தமான விழிப்புணர்வு பேரணியை இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு கடுமையான சட்டத்திட்டங்களை அவனை கூப்பிட்டு விசாரிச்சு நம்ம வரி பணத்துல அவனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காம அவன் கடுமையான தண்டனை, அடுத்து இவ்வாறான செயலை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கான கடுமையான தண்டனையை வழங்குவதற்காக வலியுறுத்தி நாம இந்த பேரணி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நமது ஊரிலும் தேனியிலும் அந்த பேரணி நடத்துவதற்கு நீங்க எல்லாம் சேர்ந்து முயற்சி செஞ்சு அந்த பேரணி நடக்க வேண்டும். இந்த அழைப்பு பணியை அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அழகிய வழியை கொண்டு செல்ல அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.